வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கை கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டையுமே எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ணெயிலே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா முருக வறுக்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முருகினதுக்கு அப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விடும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அந்த தண்ணி ட்ரை ஆகிறது அளவுக்கு வதக்கணும். இதுக்காக நான் இப்போவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்து அந்த மட்டனோட தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ அடுப்பு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வணக்க பார்த்திங்க அப்படின்னா கறியிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் கறி தண்ணி விடும், சில டைம் விடாது. விடுதான்னு செக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் தண்ணியே ஊற்றலை, தண்ணி எக்ஸஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். தண்ணி இப்போ ஒரு ஹாஃப் குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 6 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஈவன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியிலையும் இந்த எண்ணெயிலையும் கறியோடு சேர்த்து இந்த பொடியை நல்லா நம்ம சுக்கா மாதிரி வணக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி வணக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கறியில் நல்லா அந்த உப்பு காரம் இறங்கி வரும். இப்போ நான் குழம்புக்கு தேவையான தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 2 கை அளவு சின்ன வெங்காயம், அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நீலத்துண்டு இஞ்சி ஒரு விரலங்குலம் இருந்தால் ஓகே. அது கூடவே 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மல்லி மிளகாயை அங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து மசாலா கூட வச்சு அரைச்சிக்கலாம். நான் பவுடியாகவே போட்டுட்டேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை பைண்டிங்காக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு தக்காளி மீடியம் சைஸ் இருந்தால் போதும். நான்வெஜ் குழம்புக்கு எப்பயுமே நிறைய தக்காளி ஆட் பண்ணாதீங்க, குழம்பு இனிப்பாக வந்துடும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குழம்பு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா கொதி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த மிக்சர் எல்லாத்தையுமே இதில் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஏதாவது கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது கறியில் சம்டைம்ஸ் பிடிக்காது. நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 8 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற டெக்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஸ்கீம் போயிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கறி வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி எடுத்துக்கலாம். டிஃபனுக்கும் கரெக்டாக இருக்கும், ரைஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கடைசியாக மல்லித்தலை, இது ஆப்ஷனல் தான், ஏன்னா ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். பட் சேர்ந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு.